தற்போதைய அண்மை தகவலின்படி கள்ளச்சாராய உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்வு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி அடுத்த கருணாபுரம், சேஷசமுத்திரம், மாதவச்சேரி ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் குடித்து 65 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தற்போது குறைந்தது 20% அளவிற்கு, அதாவது ஒரு 20 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு அதிதீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மற்றவர்கள் அனைவரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் இந்த கள்ளச்சாராயம் உயிரெண்ணிக்கை தற்போது வரை 60ஆக கடந்த வாரம் முதல் இருந்து வந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவராமன் என்பவர் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 66ஆக இழப்பு கூடியுள்ளது. மேலும் இந்த உயிரிழப்புகள் இன்னும் ஒரு சிலர் மட்டுமே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த உயிரிழப்பானது தற்போது 66ஆக உயர்ந்துள்ளது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.